வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் உயர்கல்வித்துறை அமைச்சர் வழக்கில், பொன்முடி வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் வந்து அதிர்ச்சி நிலையில் இருக்கிறார். ஸோ என்ன காரணம், அமைச்சர் பொன்முடி வழக்கில் என்ன திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அமைச்சர் பொன்முடி. இவர் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு அவருடைய வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதாவது இவருக்கும், அதாவது அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அவங்களுக்கு 50 லட்ச ரூபாய் அபராத தொகையும் போட்டிருந்தாங்க. ஸோ நீதிமன்றம் அதிரடியாக முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து மேல்முறையீட்டுக்காக அமைச்சர் பொன்முடி கொண்டு போயிருந்தார். ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது மீண்டும் அவருடைய வீட்டில் இப்போ ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அமைச்சர் பொன்முடி வீட்டில் அதிரடியாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தாங்க. அந்த சோதனையில் பார்த்திங்கன்னா 400 கோடிக்கும் மேலே பணம் ரகசிய அறையில் அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க அமைச்சர் பொன்முடியின் வீட்டிலேயே. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் நடந்துகிட்ருக்க போயவே பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு அமலாக்கத்துறை இந்த மாதிரி இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் ஹைகோர்ட் அதிரடியாக ஒரு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 400 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துருக்கீங்க, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இதற்கான சரியான பதிலும் சரியான ஆவணமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே ஜெயிலில் தான் இருக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் அதிரடியாக தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட்டாக கொடுக்குறது நம்ம. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு திமுகவின் அமைச்சர்களும் புழல் சிறைக்கு செல்வது ஒரு நல்லதல்ல. திமுகவின் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்கின்றது. ஸோ வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.